ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு GLUDSC தமிழ். நான் கோகுல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, CPO 2024க்கான 27th ஜூன் ஷிஃப்ட் 1 மேக்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ ஒரு பாதி 25 கொஷின் மட்டும் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் லாஸ்ட் 25 கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஒரு சின்ன நாய்ஸுன்ற வாய்ஸ் நாய்ஸுன்றது வீடியோவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. The cost price of 36 articles is the same as the selling price of n articles. சரியா? 36 ரூபா அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ்னு வச்சுப்போம். எஸ்பி எவ்வளோனா 36. 20% ப்ராஃபிட்ன்றது கிடைக்குது. அதாவது 100% காஸ்ட் ப்ரைஸ்னால் 120% தான் என்னோட செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் இருக்கும். 120% தான் 36. அப்போ 100% எவ்வளோ? 36 டிவைடட் பை 120 இன்ட்டு 100. கேன்சல் பண்ணலாமா? இது ஒரு 3 டைம்ஸ். அப்போ என்னோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30. If the company has issued 8 lakhs shares between 6 partners, ஓகே 8 லட்ச ரூபா ஷேர் விட்டுருக்காங்க. வர்மா ஆஃபர்ஸ் டு செல் 10,000 of his share to பாண்டே. பாண்டே கிட்டே இப்போ எவ்வளோ ஷேர் இருக்குன்னு தான் கேட்குறாங்க. ஆல்ரெடி பாண்டே கிட்ட 5% ஷேருன்றது இருந்திருக்கு. 8 லட்சத்தில் 10% எவ்வளோ? 80,000. 80,000த்தில் பாதி தான் 5% இருக்கும். ஏன்னா 10% 80,000னா 5% 40,000. ஆல்ரெடி அவங்ககிட்ட ஒரு 40,000 இருக்குது. வர்மா வேறு ஒரு 10,000 ஷேர் கொடுக்குறான். அப்போ மொத்தம் 50,000 ஷேருன்றது அவங்ககிட்ட இருக்கும். The sum of two numbers x and y. Sum of two numbers x and y is equal to 4 times of the difference. 4 into x minus y னு போடலாம். அப்போ x plus y divided by x minus y ஓட வேல்யூ என்ன? 4 divided by 1. அப்போ x by y ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? 5 divided by 3 இருக்கும். கரெக்டாக? இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான் x yக்கு. 5 into 5 into 3 divided by 3 into 25 minus 9 எவ்வளோ வரும்? 16 வரும். கேன்சல் பண்ணோன்னா 25:16. In an election between two candidates, one got 60% of total valid votes. இப்போ 100xன்றதை வச்சுப்போம். 100xல சரி இப்படி எடுத்துப்போம். நமக்கு மொத்தம் 15,000 ஓட்டுன்றது இருக்குது. 15,000 ஓட்டில் 25% இன்வேலிட் ஓட்ஸ். கரெக்டாக? அப்போ 75%ன்றது வேலிட் ஓட். அந்த வேலிட் ஓட்டில் 60% எடுத்துட்டாங்க ஆல்ரெடி ஒரு கேண்டிடேட். அதர் கேண்டிடேட் எவ்வளோ பர்சன்ட் ஓட் வாங்கியிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போ 60%ல் மீதி எவ்வளோ? 40%. ஸோ 40 டிவைடட் பை 100. 0க்கு 3 0க்கு 1 2 3 3 0 கேன்சல் பண்ணலாம். இங்கே ஒரு 0க்கு இங்கே ஒரு 0. கரெக்டாக? இப்போ இது என்ன வரும்? 16 வருமா? 60 இன்ட்டு 75. 5 6 33 45. 4500ன்றது தான் என்னோட ஆன்சர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 24 டிவைடட் பை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. -24 கிடைக்குமா? இது என்ன வரும்? அப்போது +3 வருமா? இது ஒரு +3, இது ஒரு +3. அப்போ 6. 24 டிவைடட் பை 6 எவ்வளோ? 4. 4 + 3 7. சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவோம். 11/5 into 7/5 into 7/10. ஓகே 7/10 minus 7/3. 7க்கு 7 கேன்சல் பண்ணலாம். 5க்கு 5 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன வரும்? 33 minus 70 divided by 13 வரும். அது எவ்வளோ? 37 divided by 30. சும்மா இல்லை, -37 வரும். ரைட். நான் இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிட்டேன். வெளியே இருக்கிறத சால்வ் பண்ணோம். வெளியே எவ்வளோ வரும்? 16 divided by 5 into 11 divided by 4 into 3 divided by 11. 11க்கு 11 கேன்சல், 4க்கு இது கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு 12 divided by 5ன்றது கிடைக்குது. அப்போ 12 divided by 5 மைனஸ் 37 divided by 30 எவ்வளோ வரும்? இங்கே இன்ட்டு 6 இங்கே இன்ட்டு 6 பண்ணிக்கலாமா? 72 மைனஸ் 37. 72 மைனஸ் 37 எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5 35ன்றது கிடைக்குமா? 35 டிவைடட் பை 30 கேன்சல் பண்ணோன்னா 7/6ன்றது கிடைக்கும். இதில் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதிட்டோன்னா 1/6 தான் என்னோட ஆன்சர்.
வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கவுட்ஸ் இன் கிளாஸஸ் 6th to 8th? 6thலேருந்து 8th எவ்வளோ ஸ்கவுட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஸ்மைலினா 15 ஸ்கவுட்டுன்னு அர்த்தம். அப்போ இங்கே எத்தனை ஸ்மைலி இருக்குது? மொத்தம் 1 2 3 4 5 6 7 8. இது ஒரு 8, இது ஒரு 4, இது ஒரு 3. மொத்தம் பார்த்திங்கன்னா எனக்கு 15 ஸ்மைலி இருக்குது. 15 ஸ்மைலி, ஒரு ஸ்மைலிக்கு 15 ஸ்கவுட்னா 15 to 15 225. த வேல்யூ ஆஃப்னு கேட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவைட் பண்ணால் 2, இது டிவைட் பண்ணால் 15, 17. 28ல் 17 போயிடுச்சுன்னா 11. 35 - 11 24. In an election, 12% of voters in the voters list is not cast their vote. சரி, 100xன்றது டோட்டல் ஓட்ஸ்ன்னு வச்சுப்போம். அதில் 12% வந்து ஓட்டு போடல, 88x. 84 ஓட்டர் வந்து பேலட் பேப்பரில் பிளாங்காக விட்டுருக்காங்க. அப்போ 84 இன்வேலிட் ஆகிடும். மைனஸ் பண்ணிட்டோன்னா வேலிட் ஓட்ஸ் கிடச்சிரும். இதில் 2 கேண்டிடேட்ஸ் வந்து ராமகியா அண்ட் ஸ்ராவன், இவங்க 2 பேரும் தான் போட்டி போடுறாங்க. ராமகியா வந்து 54% ஆஃப் ஆல் ஓட்டர்ஸ் இந்த லிஸ்ட், அதாவது எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா 54% வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. எதுலேருந்துனா டோட்டல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து. அதாவது இதிலேருந்து 54% யாருக்கு சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு? ராமகியாவுக்கு தான் சப்போர்ட்டு. அப்போ மீதி ஸ்ராவனுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருப்பாங்க? வேலிட் ஓட்ஸ் இவ்வளோ, இதில் 54x போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது எவ்வளோ? 34x - 84. இதுதான் பார்த்திங்கன்னா யார்? ஸ்ராவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க. இவங்க 2 பேருக்குமான வித்தியாசம்தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1456. இப்போ இவங்க 2 பேருக்கும் வித்தியாசம் எடுத்தால் என்ன வரும்? வேறு கலரில் எழுதிக்கலாமா? வித்தியாசம் எடுத்தோன்னா 54x - 34x + 84 is equal to 1456. இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா என்ன வரும்? 13, 14, 15 அப்படி தான் வரும். 13, 2, 7, 1, 3. கரெக்டா? இது எவ்வளோ? 20xன்னு வரும். இப்போ எனக்கு தேவை 100x தான். சரி, ஓகே. கேன்சல் பண்ண எனக்கு 6, 8, 6. இது 10x, 100xனால் இன்னும் ஒரு 0 போட்டுருவேன். ஓகேவா? 6, 8, 60ன்றது தான் என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இந்த லிஸ்ட். 4th ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க. 4 divided by a is equal to 16 divided by a 16a divided by 81. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போது 81 by a ஓட வேல்யூ தான் a², 81 by 4 ஓட வேல்யூ தான் a². அப்போ 9 divided by 2 தான் a ஓட வேல்யூ. சரி, இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5 3/5ன்றது கிடைக்கும். டினாமினேட்டர் நியூமரேட்டர் 5. அப்போது 1 + 3 × 5 டிவைடட் பை 3ன்றது கிடைக்குது. 3 வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை 3 + 3 × 5 டிவைடட் பை 3. 3 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 6ன்றது கிடைக்கும். ஸோ இது 6. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 11 divided by 3 × 11 divided by 5 × 1 divided by 4 × 6. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5/2ன்றது கிடைக்கும். 5/2 எப்படி எழுதலாம்னா 2.5, அதாவது 2 1/2ன்னு எழுதலாம். இஃப் த ரேடியஸ் ஆஃப் எ ஸ்பியர் 2.1 cm, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்னன்றது தான் கேட்குறாங்க. இங்கே வால்யூம் கேட்குறதுனால 22 divided by 7 வரப்போகுது. அதாவது 11ஓட மல்டிபிள் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே போதும். இதில் எது 11ஓட மல்டிபிள்? 11, 19. 19 - 6 கிடையவே கிடையாது. இது எவ்வளோ? 11. இது பார்த்திங்கன்னா 16. இதுவும் 11ஓட மல்டிபிள் கிடையாது. இது பார்த்திங்கன்னா 11, இது 14. இதுவும் 11ஓட மல்டிபிள் கிடையாது. இது எவ்வளோ? 11, 19. 19 - 8. இது 11ஓட மல்டிபிள். ஸோ 4 தான் நம்மளோட ஆன்சர். எ பர்சன் borrowed 1760 at 6% per annum, 2240 at 9% per annum at simple interest for the same period. He had to pay 1536 in all as interest. Find the time. T எல்லாத்துலேயும் காமனாக எடுத்துக்கலாம், 100ஐயும் காமனாக எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு என்ன வரும்னா 1560 × 6 + 2240 × 9 வரும். கரெக்டாக? இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடுறேன்.
1536. 3 டேபிள்ஸால் இதை கேன்சல் பண்ணனா 512ன்றது கிடைக்கும். இப்போ நான் அகைன் 3 டேபிள்ஸால் இதை கேன்சல் பண்ணுறேன். அதாவது லெஃப்ட் சைடில் கேன்சல் பண்ணனா எனக்கு இங்கே 3நோ இங்கே 2நோ வரும். இப்போ நான் 2 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணால் 216ன்னு கிடைக்கும். இது என்ன வரும்? 112ன்னு வரும். இது ஒன்றுமே வராது. அப்போ t டிவைடட் பை 10ஓட வேல்யூ வேணும்னா 176,633. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 512ன்றது கிடைக்கும். கரெக்டாக? ஸோ t டிவைடட் பை 10 512 is equal to 216. எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் வருமா? அகைன் கேன்சல் பண்ணனா t ஓட வேல்யூ 5 years. How many meters of cloth will be required to make a conical tent? கோனிக்கல் டென்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, கோனிக்கல் டென்ட்னா நம்மளுக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து தேவைப்படும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து பை இருக்கிறதுனால 22 டிவைடட் பை 7 11ஓட மல்டிபிள் எதுன்னு பார்த்தாலே போதும். 11ஓட மல்டிபிள் இது 11ஓட மல்டிபிள் இது பார்த்திங்கன்னா 11 மைனஸ் 17 இது 10 மைனஸ் 5 இது எவ்வளோ? 4 7. இது ஒன்று தான் 11ஓட மல்டிபிள். ஸோ ஆன்சர் இஸ் 462. த பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் டோட்டல் வந்து 1350ன்னு சொல்லியிருக்காங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் ஆஃப் ஆவன் அண்ட் ஃபயர்ஸ்டோன். ஆவனுக்கும் ஃபயர்ஸ்டோனுக்கும் எவ்வளோ? ஆவன் ஃபயர்ஸ்டோன் இதோட ஆவரேஜ் எவ்வளோ? முதல்ல ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 35 டிவைடட் பை 2. சரி, குட்டியருக்கும் டன்லூப்புக்கான ஆவரேஜ் என்ன? குட்டியருக்கும் டன்லூப்புக்கான ஆவரேஜ் வந்து 27 டிவைடட் பை 2. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 3 8. 8 டிவைடட் பை 2 கிடைக்கும் 4%. இப்போது 1350ல் 4% எவ்வளோன்றதான் பார்க்கணும். சரியா? 1350ல் 1%ன்றது 13.5. அப்போது 4% எவ்வளோவா இருக்கும்? 5 4s are 20, 12 4 54. 54ன்றது தான் என்னவா இருக்கும்னா 4%ஆக இருக்கும். A thief running at 5 km per hour is chased by a policeman whose speed is 12 km per hour. If the thief is 280 meter ahead of the policeman, 280 meter distance divided by relative speed பார்த்திங்கன்னா 5 km per hour. நான் அதை மீட்டர் பர் செகண்டுக்கு எழுதிக்கிறேன். இது வந்து எனக்கு டைமு, இது செகண்ட்ஸில் இருக்குது. நான் இப்போ இதை மினிட்ஸில் மாற்றணும்னா என்ன பண்ணுவேன்? 1/60 மல்டிப்ளை பண்ணுவேன். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணலாம், இதுக்கு இது கேன்சல் பண்ணலாம். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வருது? கீழே டினாமினேட்டர் 25, எல்லாத்துலேயும் 25 25 25ன்றது கிடைக்குது. 42144 144 டிவைடட் பை 25. எனக்கு யூனிட் டிஜிட்டில் 4 எது வருதோ அதுதான் எனக்கு ஆன்சராக இருக்கும். பாருங்கள், 5 3s are 15, 15 plus 7, 15 plus 2 7, 5 3s are 15, 15 plus 1 16 6, 5 4s are 20, 20 plus 9 29. இதெல்லாம் யூனிட் டிஜிட் வந்து 4ன்னு கிடைக்கல. 5 3s are 15, 15 plus 9 24, யூனிட் டிஜிட் பார்த்திங்கன்னா 4. இதுதான் நம்மளோட ஆன்சர். பாசிபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. இதை கேன்சல் பண்ணால் 11ன்னு கிடைக்கும். 11x மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 36 35 1 + x². நம்ம வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதுதான். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? முதல்ல 2ன்னு ஆரம்பிப்போம். முதல்ல இது கொஞ்சம் மாற்றி எழுதிப்போம். 11x இஸ் ஈக்குவல் டு 10 + x² எழுதிப்போம். இப்போது 2ன்னு பண்ணோன்னா 22. ஆனால் இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. 3னா வந்து 33 19 தான் வரும், சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆனால் இன் கேஸ் ஆஃப் 1ன்னு போட்டோன்னா நமக்கு 11ன்னு கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா 10 + 1 11ன்னு கிடைக்கும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு 1. x + y இஸ் ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்கான். நமக்கு யூஸ்வலாக ஃபார்முலா என்ன தெரியும்? x³ + y³ + z³ மைனஸ் 3 × xy zோட வேல்யூ வேணும்னா x + y + z × x² வேண்டாம், x + y + z ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 × xy yz + zx. இதுதான் ஃபார்முலாவாக தெரியும். இப்போது இருக்கிற எல்லா வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே எனக்கு +3ன்னு கிடைக்குமா? இங்கே எவ்வளோ? 1 -3, இது ஒரு -1. ஸோ வந்து இங்கே வந்து +4ன்றது கிடைக்கும், இங்கே 3ன்றது கிடைக்குது. ஸோ x³ + y³ + z³ இஸ் ஈக்குவல் டு +3 இஸ் ஈக்குவல் டு 4. அந்த பக்கமாக போயிடுச்சுன்னா 1 கிடைக்கும். அப்போ என்னோட ஆன்சர் 1. ஓகே,
இது எவ்வளோ வரும்? 3 3s are 9, 9 minus 3 6, 6 3s are 18, 3 minus 18, 3 3s are 9 plus 3. ஓகே, இதை விட்டுருக்கண்ணா. ஓகே, எதுவும் இல்லை. இது என்னது? வெறும் 9 கிடைக்கும். 9 plus 6 15. இது ஃபுல்லாக வந்து 15. ஓகே, நெக்ஸ்ட் 15 into 3ன்றது 45. 18 minus 45 plus 45 minus 4, அதாவது minus 8. கரெக்டா? இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 53ன்றது கிடைக்கும். 53 minus 18. இல்லை, தப்பாக வருது. நம்ம ஃபஸ்ட்லேருந்து போடுவோம். எப்பயுமே சிம்பிளிஃபிகேஷன் போடும்போது கொஞ்சம் நிதானமாக போடுங்க. என்ன மாதிரி போட்டிங்கன்னா தப்பாக தான் ஆன்சர் வரும். 9 minus 3 6. 6 into 3 எவ்வளோ? 18. 3 minus 18 plus 9 plus 3. எனக்கு எவ்வளோ கிடைக்குது? இங்கே -9ன்னு கிடைக்கும். இங்கே ஒரு 6, அப்போ -3. ஸோ இது ஃபுல்லாகவே எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா -3ன்றது தான் கிடைக்குது. -3 into -3 -9. ஸோ 18 plus 9 minus 8. கரெக்டா? ஓகே, அப்போ எனக்கு 1ன்றது இங்கே கிடைக்கும். 18 plus 1 19. நெக்ஸ்ட்டு இந்த சம் என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாமா? 12. இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 5. இதை கேன்சல் பண்ணிக்கலாம் 1. அப்போ என்ன வரும்? 24 minus 35 plus 972 plus 1 minus 8. இது எவ்வளோ வரும்? 37 வருமா? plus 24 minus 9. இதை ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? இதை ஆட் பண்ண வேணாம். இதை ரெண்டுத்தையும் வந்து மைனஸ் பண்ணிப்போம். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 போயிடுச்சுன்னா 15ன்றது கிடைக்கும். கரெக்டா? 4 5 15. 37 ப்ளஸ் 15 எவ்வளோ? 52. மறுபடியும் ஏதோ தப்பு பண்ணுறான். 35 37 24 24 37 1 1 61 மைனஸ் 9. தப்பாக தான் வருது. சரி, இன்னும் ஒரு தடவை போடுவோம். ஓகே, கேன்சல் பண்ணால் 12. 12 ப்ளஸ் 12 minus 7 into 5 plus 9 into 8 plus 8 divided by 8 minus 8. கேன்சல் பண்ணனா 1 minus 7. இது ஒரு 72, இது ஒரு minus 35, இது ஒரு 24. ஓகே, இது எவ்வளோ வரும்? minus 42ன்றது வரும். இது எவ்வளோ வரும்? 24 72 அப்படின்னா 96ன்னு வரும். 96ல் 42 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 54. ஆன்சர் எவ்வளோ? 54. From an external point A, tangent AP AQ are drawn to a circle with center O. ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேஞ்சண்ட்டாக வரைகிறேன். சரியா? ஒரு டேஞ்சண்ட்டு அந்த பாயிண்ட் ஏ. இது பார்த்திங்கன்னா சென்டர் ஓன்னு வச்சுக்கிறேன். இது பி, இது கியூ. பிக்யூக்கு நேராக ஒரு கோடை போட்டுக்கிறேன். இப்போ என்னதுன்னா ஏபிக்யூ ஏபிக்யூவோட லென்த்து வந்து 40 டிகிரி. எப்பயுமே டேஞ்சன்ட் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும் அந்த லென்த்து. அப்போ இங்கேயும் 40 டிகிரின்னு தான் வரும். இங்கே 40 இங்கே 40னா இங்கே எவ்வளோ? 100 டிகிரின்னு வருமா? ரைட். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இதை இணைக்கிறேன். சென்டரில் ஒரு டேஞ்சன்ட்ன்றது 90 டிகிரி மேக் பண்ணோம் இந்த ரெண்டு இடத்துலையும். அப்போது இது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் மாதிரி வரும். இங்கே 90 இங்கே 90 இங்கே 100னா இங்கே எவ்வளோ இருக்கும்? 80 தான் இருக்கும். 80 தான் நம்மளோட ஆன்சர். A sum of money at compound interest doubles itself in 4 years. இதை வந்து கொஞ்சம் கன்வென்ஷனலாக போடுவோம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 ஹோல் பவர் என். அமௌண்ட் என்னது? அமௌண்ட்டுன்றது 2 மடங்காக ஆகிடுது பிரின்சிபல் 1 ஆகிடுதுன்னா. அப்போ அது போட தேவையில்ல. 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100 நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். என் வந்து என்னது? 4 இயர்ஸ்.
டபுள் டைம்ஸாக வந்து 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அது 8 மடங்கு ஆகணும்னா எவ்வளோ வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போது நான் இதை 8ஆக மாற்றணும்னா இன்ட்டு 4 பண்ணலாம். ஆனால் இன்ட்டு 4 பண்ணுறது மூலிமா எந்த ஒரு ஆன்சருமே நமக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலாக நம்ம க்யூப் பண்ணலாமா? இதை க்யூப் பண்ணலாம், இதை க்யூப் பண்ணலாம். 2 க்யூப்னா 8 டைம்ஸ் மாறிடுச்சு. அப்போ எக்ஸ் பவர் 12 12 வருஷத்தில் 8 மடங்காக மாறிடும். 20 கிலோமீட்டர் ரேஸு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வந்து 1 ஹவர், ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ½ an hour, அதாவது ஒரு மணி நேரத்தில் குவார்ட்டர் 1/4. ஓகே, அடுத்து ஒரு 1/4, அடுத்து மொத்தம் 3 குவார்ட்டர் வந்து போகிறாங்க. 3 1/4 3/4 ஹவர்ஸ்ன்றது ஆகுது. இது டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸுன்றது எவ்வளோ? 20 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 15 கிலோமீட்டர். ஆக மொத்தம் சேர்த்து பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர்ன்றது வருது. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைமில் போட்டோன்னா 60/3, டினாமினேட்டர் நியூமரேட்டரு. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணா 20 × 4 80 கிலோமீட்டர் பர் ஹார். 2 numbers are in the ratio of 3:7. 11 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன். அப்போ 7:20ன்றது வந்துடுச்சு. 3:7, 7:20. முதல்ல இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இங்கே 13 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போது இந்த டிஃப்ரென்ஸை நான் ஈக்குவல் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல 13ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த இடத்துல 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி நான் அந்த ரேஷியோவில் 13 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு என்ன வந்துடும்? 39:91 கிடைக்கும். இங்கே 28:80ன்றது கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதோட டிஃப்ரென்ஸ் 11, இதோட டிஃப்ரென்ஸ் 11. இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்றதான் கேட்குறாங்க. இதில் ஸ்மாலஸ்ட் எவ்வளோ? 39 தான் என்னோட ஆன்சர். ஃபைண்ட் த சிங்கிள் டிஸ்கவுண்ட் ரேட் பர்சன்டேஜ் ஈக்குவலன்ட் டு த சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10, 20, 20. 2020க்கும் சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட் எடுப்போம். 20 × 20/100னா இது எவ்வளோ வரும்? 40, 36ன்றது வரும். கரெக்டாக 36 + 10 - 36 × 10/100. இப்போ எவ்வளோ வரும்? -3.6. இது 46. 46 - 3.6 எவ்வளோ? 42.4%. 42.4% தான் என்னோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 25 பேப்பரை வந்து கடகடன்னு சால்வ் பண்ணிட்டோம். அடுத்த 25 வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்ப்போம். சேனல் வந்து புதுசாக யாராவது பார்க்குறீங்க, இந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு புரியுது, ஷார்ட்கட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நிறைய மெட்டீரியல்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே மெட்டீரியலாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், நிறைய மெட்டீரியல்ஸை வந்து நாங்கள் அங்கே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணிகிட்டே வரும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த குரூப்பில், அதாவது மெட்டீரியல்ஸ் அண்ட் டிஸ்கஷன் அந்த குரூப்போட பேர், அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கேட்கலாம். உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவாங்க. சரியா? தேங்க்யூ.